கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 10:13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு சாதாரண கட்டளை அல்ல. இது தேவனின் இருதயத்திலிருந்து வரும் அன்பான அழைப்பு. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது உடனடியான முக்கியத்துவம். இன்று என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். தேவன் சொல்வது நாளைக்கு அல்ல, இன்றே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். விசுவாசம் நாளைக்கு தள்ளி போடக்கூடியது அல்ல. கீழ்ப்படிதல் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். இன்று கேட்கும் தேவனுடைய வார்த்தை நாளைய ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறது. இங்கு கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது செயலில் வெளிப்படும் விசுவாசத்தை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அதை கை கொள்ளுதல் முக்கியம். கேட்பது என்பது அறிவு, கை கொள்ளுதல் மாற்றம். பலர் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள் குறைவு. உண்மையான விசுவாசி தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கேட்கிறார், அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறார். நீங்க எப்படி உனக்கு நன்மை உண்டாகும்படி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனின் அன்பான இருதயத்தை பிரதிபலிக்கிறது. தேவன் நம்மை தண்டிக்க அல்ல, ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஒரு தந்தை குழந்தைக்கு சில விதிமுறைகளை கண்டிப்புடன் உணர்த்துவது அந்த குழந்தை தீயதை தவிர்க்கவும் நல்லதை பெறவும் தான். அதே போல தேவனுடைய கட்டளைகள் நம்மை பாதுகாக்கும் ஆன்மீக வேலி. இந்த வசனம் மிகவும் ஆழமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. தேவன் மனிதரிடமிருந்து கேட்பது சுமையாக இல்லாமல் நன்மைக்காகவே இருக்கிறது. தேவனுடைய கட்டளைகள் சுமையா, ஆசீர்வாதமா? பலர் தேவனுடைய கட்டளைகளை கட்டுப்பாடுகளாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் கூறுவது உனக்கு நன்மை உண்டாகும்படி என்றுதான். தேவன் கட்டளைகளை கொடுப்பது நம்மை கட்டுப்படுத்த அல்ல, நம்மை பாதுகாக்கவும் உயர்த்தவும். கீழ்ப்படிதல், அதாவது தேவன் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடந்தால் ஆன்மீக வளர்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவன் கேட்பது மிக எளிய காரியம். அவர் நம்மிடம் கேட்பது அவருடைய வார்த்தையை தினமும் கேட்பது, அதன்படி நடப்பது, அவர் மீது பயபக்தியுடன் இருப்பது. இது பெரிய காரியம் இல்லையே. இதுவே வாழ்க்கையின் சரியான வழி. தேவன் கேட்பது எளிது, ஆனால் மனிதன் அதை சிக்கலாக்குகிறான். வசனத்தின் முடிவில் வேறே எதை கேட்கிறார் என்று கேட்டிருப்பதை கவனியுங்கள். அதாவது தேவன் மிக பெரிய ஒன்றை கேட்கவில்லை, நம்மால் செய்யக்கூடியதை மட்டுமே கேட்கிறார். ஆனால் மனிதன் கீழ்ப்படிதலை தவிர்க்க காரணங்கள் தேடுகிறான். தேவனுடைய சித்தம் எளிமையானது, ஆனால் அது முழு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறது. முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் கர்த்தரில் அன்பு கூறுங்கள் என்றுதான் வேதம் பல முறை பல இடங்களில் வலியுறுத்துகிறது. முழு அர்ப்பணிப்பு இல்லாமல் தேவ சித்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன்
திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் என்று யாக்கோபுவும் நமக்கு அறிவுறுத்துவதை யாக்கோபு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கண்ணாடியில் முகத்தை பார்த்து மறந்து போகும் மனிதனைப் போல் அல்லாமல் வார்த்தை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:15 வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல் என்பது கடமை அல்ல, அன்பின் வெளிப்பாடு. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று கூறியிருப்பதை 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். தேவனுடைய கட்டளைகள் சுமையாக அல்ல, அவை நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளி. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் தெரியாத பாதையை வெளிச்சமாக்குகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுலடிகளார் வலியுறுத்துவதை ரோமர் 12:2 வாசிக்கிறோம். தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் வாழ்க்கை உலகத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கும். வசனம் நம்மை புடமிட்டு பரிசுத்தமாக்குவதால் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி நடக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தினமும் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வார்த்தை இல்லாமல் கீழ்ப்படிதல் முடியாது. சிறிய விஷயங்களில் கீழ்ப்படியும் போது பெரிய ஆசீர்வாதம் வரும். தவறு செய்தால் உடனே மனம் திரும்பி தேவனிடம் சேர்ந்து அவரின் மன்னிப்பை பெற வேண்டும். விசுவாசத்துடன் அவர் சொல்வது நம் நன்மைக்காகவே என்று ஏற்றுக்கொண்டு அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது சட்டம் அல்ல, உறவு. நாம் கீழ்ப்படிவது பயத்தால் அல்ல, அன்பினால். தேவன் என்னை நம்பு, நான் உனக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன் என்று கூறுகிறார். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் கட்டளைகள் வாழ்க்கை வழிகாட்டி. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் கதவு. அன்பு கீழ்ப்படிதலின் மூல காரணம். தேவன் உங்களை அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கவும் அதன்படி நடக்கவும் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அவை எங்கள் நன்மைக்காகவே என்பதை இன்று உணரச் செய்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி நடக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க, உமது கட்டளைகளில் நடந்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கிருபை தர வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.